வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர் வயலுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1840 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு 38 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டபுள் பெட்ரூமு, ஒரு சிங்கிள் ஒரு ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் வீட்லாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK இண்டிவிஜுவலாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 1 BHK வீடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 15 வருஷம் ஆன ரீசேல் வீடுங்க இது. சார் நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா முன்ன சொன்ன மாதிரி 1850 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கோடி சொல்கிறாங்க. ஸோ ரேட் வந்து பேசி நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் ரீ ஒர்க் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு 3 lakhs இல்லைனா 3 to 5 lakhs டெஃபினட்டாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஓனர்கிட்டையும் பேசிட்டோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவங்களும் கிளைண்ட் வரட்டும் சார், நம்ம பேசி நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆணி அடித்த வடுவெல்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து வீடு குடியேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்னிஷ்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசேல்னு போயிட்டாலே நம்ம புதுசாக மாற்றி தாங்க ஆகணும். அதனால் டைல்ஸ் இந்த மாதிரி சிவில் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர் வரும். ஸோ நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஊரப்பாக்கம் நோக்கி நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து ரைட் சைடில் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியில் 700 மீட்டரில் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நல்லாவே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ வெளியவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த தரைக்கெல்லாம் டெஃபினட்டாக வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து மெயின்டைன் பண்ணல 15 வருஷம். அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மெயின்டைன் பண்ணாதால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஓல்டு கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டும். ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓனர்கிட்ட இன்றைக்கி பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அது மேலே வந்தோடனே பார்த்தோன்னா ஒரு வீடு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து உள்ளே வரும்போதே ஒரு கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ அதை வந்து ஹாலாகவும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதே இப்போ பார்த்தோன்னா உள்ள ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அட்டாச் பாத்ரூம் மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதையும் அவங்க கிட்ட சொல்லியாச்சு. இன்னொன்றும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது எப்படி எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் இருக்குது. இது வந்து ரெண்டல் விட்டால் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 40,000 வரைக்கும் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் போகும். ஸோ அந்த மாதிரி தான் கண்டிஷனில் இது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே 2 1 BHK சொன்னேன். அது இல்லாமல் ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக பேச்சுலர் தங்க வச்சா ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு பேச்சுலரையும் நம்ம ஈஸியாக தங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 140 வரைக்கும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு கீழே நெகோசியபிள் பண்ணோம்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பில்டிங்கை பொறுத்து நல்லா தான் இருக்குது. ஆனால் சோகத்தில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டி பார்த்து நீங்கள் பெயிண்டிங் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபர்னிஷ் ஒர்க் டெஃபினட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி உண்மையாக நேர்மையாக கூட. நன்றி.